உங்கள யாராச்சும் சாட் ஜிபிடியை பயன்படுத்துறீங்களா? சமீபத்தில் சாட் ஜிபிடி ஒரு அப்டேட்டை வெளியிட்டு இருந்தாங்க. எதை பத்தினதுன்னா, இப்போ ஒரு படம் உங்ககிட்ட இருக்கு, அந்த படத்தை பத்தி உங்களுக்கு அக்கு வேற ஆணி வர தெரியணும் அப்படின்னா அந்த படத்தை மட்டும் சாட் ஜிபிடியில் அப்லோட் பண்ணிட்டு ஸ்லாஷ் போட்டு அது சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ப்ராம்ப்டை மட்டும் நீங்க என்டர் பண்ணா போதும். சாட் ஜிபிடி என்ன பண்ணுவான்னா அந்த படத்தை அக்கு வேற ஆடி வர பிரிச்சு என்னென்ன அப்படிங்கிறத ஒரு இமேஜா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பான். இப்போ கொஞ்ச நாளா அது வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ அதை தொடர்ந்து சாட் ஜிபிடிக்கார ஒரு அற்புதமான செட்டிங்கை களத்தில் இறக்கி விட்டுருக்கான். அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க சாட் ஜிபிடியை அதிகமா பயன்படுத்துறீங்கன்னா, குறிப்பா இமேஜ் எல்லாம் அதிகமா கிரியேட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாட் ஜிபிடிக்கார அந்த இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய பகுதியில ஸ்டிக்கர்ஸையும் இணைச்சி விட்டுருக்கான். அதான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அந்த பகுதியை நீங்க தட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான ஆர்ட் அனிமியை வந்து நமக்கு கொடுத்துருக்கான். நமக்கு பிடிச்சமான அனிமியில ஸ்டிக்கர்ஸை ரெடி பண்ணி நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ ஐபோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஐமெசேஜ்லயோ நீங்க அனுப்பி சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுவும் அந்த ஸ்டிக்கர்ஸ்ல உங்களுடைய ஃபீலிங்ஸை தெரியப்படுத்தலாம். அதுக்காகவே இந்த ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறீங்க. நீங்க இந்த ஸ்டிக்கர்ஸை ரெடி பண்ணும் போது அவன் ஒத்த இமேஜில் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக என்ன சொல்ல வரேன்னா 9 ஸ்டிக்கர்ஸை நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி ஃபைலாக தான் உங்களுடைய ஃபோனோட கேலரியில் அது சேவ் ஆகும். ஸோ நான் எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டேன். இப்படிலாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதனால நம்ம களத்தில் போயிட்டு எப்படி அப்படிங்கிறத நாம பார்த்துடலாமா வாங்க. சாட் ஜிபிடி உங்கள் ஃபோனில் இருந்தால் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிளே ஸ்டோரில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நான் என்னுடைய ஃபோனில் ஆல்ரெடி சாட் ஜிபிடியை யூஸ் பண்றேன். டைரக்டா ஓபன் பண்றேன். ஸோ ஆஸ்க் சாட் ஜிபிடி அங்க தட்டுறேன். தட்டினா பாருங்களேன், கிரியேட் அன் இமேஜ் ஆர் ஸ்டிக்கர். அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நான் தட்டுறேன். கிரியேட் அ 3D ஸ்டிக்கர் பேக் பேஸ்ட் ஆன் போட்டோ ரீமிக்சிங் வித் இமோஜி. இப்போ 3D இருக்கு பாத்தீங்களா, அதை நான் தட்டுறேன். தட்டினா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான ஸ்டைல் இருக்கு. இதுல நான் எதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா காமிக் புக்கு. ஓகே, சூஸ் பண்ணிட்டேன். போட்டோ, இதுல டேக் போட்டோ இருக்கு, சூஸ் போட்டோ இருக்கு. ஆல்ரெடி என்னுடைய போன்ல போட்டோ இருக்கு, அதை நான் சூஸ் பண்ண போறேன். போட்டோ அப்ளை ஆயிடுச்சு. இப்போ ரீமிக்சிங் வித் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல ஒரு 4 இமோஜி கொடுத்துருக்கான். இதை நான் மாத்த போறேன். போன்ல இமோஜி இருக்கு. இதை நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ஹார்ட் கொடுத்துட்றேன், இன்னொரு ஹார்ட் கொடுக்குறேன், அப்புறம் குதிரை 2, ஒரு ட்ரெயின் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஜெனரேட் இருக்கா, அதை நான் தட்டுறேன். என்னுடைய போட்டோ இருக்கு, கீழே பாருங்க ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கான். பாருங்க இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்க அப்படியே பார்த்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரியேட்டிங் இமேஜ், சரியா, நமக்கு சாட் ஜிபிடி இமேஜை ரெடி பண்ணி தரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு ஃப்ரீ யூசர்னால இந்த இமேஜை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க ஒரு பிளஸ் யூசர் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா சாட் ஜிபிடி ஃபாஸ்டா இமேஜை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுல ஒரு சின்ன கேப் இருக்கு, அவ்வளவுதான். ஃப்ரீ யூசர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும், சரிங்களா, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஸ்டிக்கர் ரெடி பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஃபோட்டோவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ப்ராம்ப்டை நீங்கள் ரெடி பண்ணலாம். ஆங்கிலத்தில், தமிழில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. வாவ், ஒரு சூப்பரான ஒரு 9 ஸ்டிக்கர்ஸ் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சிங்கிள் இமேஜில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை தட்டலாம். தட்டினா பாருங்க மேலே நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கான். 3 டாட்டுங்கிறது அதோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கலாம். லைக் டிஸ்லைக் கொடுக்கலாம், டவுன்லோட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அப்படியே கீழே எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கான். டிஸ்கிரைப், எடிட், அதுக்கப்புறம் கமெண்ட். அந்த இமேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எந்த இமேஜ் சூப்பராக இருக்கோ தட்டி கமெண்ட் பண்ணலாம். எதை தட்டுறீங்களோ நம்பர் 1 ஆகும், அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரீசைஸ், ஒரு 5 சைஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜை நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த பகுதி வேண்டாமோ அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணுறேன். இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனோட கேலரியில் நான் என்ன செக் பண்ணுறேன். பாருங்க இருக்கா, 9 ஸ்டிக்கர் டவுன்லோட் டைரெக்டாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆட் டு சாட் ஆப்ஸ், மேலே உள்ள டவுன்லோட் ஐக்கான் வந்து மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணும். ஆனால் உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா கீழே பாருங்க ஆட் டு சாட் ஆப்ஸ் இருக்கா, அதை நீங்க தட்டணும். தட்டிங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பும். அதே மாதிரி டவுன்லோடு ஸ்டிக்கர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், அதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே பாருங்க 9 இமேஜஸ் சேவ்டு. இப்போ நான் டைரெக்டாக ஃபோனோட கேலரியில் போயிட்டு செக் பண்ணுறேன். ஓ பார்த்தீங்களா,
தனித்தனியாக டவுன்லோட் ஆகி என்னுடைய ஃபோனோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. செம சூப்பராக இருக்குங்க. வாவ் வாவ், நல்லா இருக்குல்ல? இப்படி நீங்களும் ஸ்டிக்கர்ஸை ரெடி பண்ணி வேண்டியப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு விஷயங்களும் ஒருத்தான ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மோஸ்ட்லியான யூசர்ஸ் ChatGPTயை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சி விட்ருக்கேன். குறிப்பாக ஹைப் அப்படிங்கிற பட்டன் கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை இதை பற்றி நல்ல இதில் பதிவு பண்ணிக்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்லாய்.